வெல்கம் டு MKPG. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பட்டாக்களை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நம்ம பறக்க விட்டு இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பட்டாங்களை எப்போவுமே ரெகுலராக ட்ரைனிங்க்கு வச்சுருக்கிற கேஜ். ஸோ இது நிறைய மல்டிபர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 டோர் வச்சுருக்கிறோம். ஒன்று புறா உள்ளே போச்சுன்னா வெளில வர முடியாத அளவுக்கு ஒரு டோர் செட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று நம்ம கை விட்டு புறாங்களை பிடிக்கிற மாதிரி ஒரு டோர் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம எப்போவுமே புறாங்களை ட்ரைனிங்க்காக தயார் பண்ணுவோம். ஸோ இதில் எடுத்து போட்டு தான் நான் காய்ச்சலுக்கு புறாங்களை போட்டுட்டு திரும்பவும் இதுக்குள்ளே பிடிச்சி போட்டு அந்த கேஜை பழக்கி விட்டுருவேன். ஸோ இதை வச்சு தான் புறாங்க நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சி இந்த கேஜுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய் அடையும். ஸோ நல்ல டைமிங் நமக்கு கிடைக்கும் போது இந்த புறாங்களை நான் அப்படியே ரெக்கையோட ப்ரீடிங் போட்டுருவேன். ஸோ உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் ரெக்கையை வெட்டிட்டு நான் ப்ரீடிங்கில் போடுவேன். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நம்மக்கிட்ட பறக்கிறதுக்கு தயாராக இருக்கிற பட்டாங்க இவ்வளோ பட்டாங்க இருக்குது இப்போது. ஸோ இதுங்களை நம்ம காய்ச்சலில் போடுவோம். ஸோ நம்ம காய்ச்சலில் எப்படி போடுறோம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம கமெண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக கேட்கப்படுற கேள்வி பார்த்தீங்கன்னா, ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ நீங்கள் காய்ச்சல் போடுறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி போடணுன்றத திரும்பவும் சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதை சொல்கிற விதமாகவும் அந்த வீடியோ இருக்குன்றதுக்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சல் போடுறது பார்த்தீங்கன்னா நான் 15 நாள் போடுவேங்க. கர்ணப்புறாவாக இருந்தால் நான் ஒரு 18-20 நாள் போடுவேன். சாதா புறாவாக இருந்தால் ஒரு 10 நாளில் நான் போட்டு டேப் போட்டுட்டு அவுத்து விட்டுருவேன். முன்னாடி காலத்தில் டேப் போட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னு தான் போடுறோம். ஸோ பின்னு தான் சேஃப்டி. எது போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்டில். ஸோ அதுக்கான பதில் நான் இப்போ சொல்கிறேன். பின்னு போடுறது தாங்க சேஃப்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா டேப் ரெக்கையெல்லாம் ஒட்டி போய் அதை பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரெக்கை டேமேஜ் ஆகும். ஸோ அதே இல்லாமல் ரத்த ஓட்டன்றது ரெக்கையிலையும் சம்மந்தப்பட்டு தான் புறாங்களுக்கு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு டேப் போடும் போது அழுத்தி வச்சுருக்கிறதுனால அந்த ரெக்கைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் சரியில்லாமல் போயிடும். ஸோ பின்னு போடுங்க. ஒரு 10 நாளில் அவுத்து விட்டுருங்க. அந்த பின்னு போட்ட இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையிற மாதிரி வரும் ரெக்கை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கை ஒன்று விழுந்து திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஸோ பின்னு தாங்க நாங்கள் போடுறோம். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காய்ச்சல் நாங்கள் 15 நாள் தொடர்ச்சியாக போட மாட்டோம். வெயில் கிளைமேட்டை பொறுத்து தான் நாங்கள் போடுவோம். ரொம்ப வெயில் காலமாக இருக்குன்னா நான் ஒரு நாள் காய்ச்சல் போடுவேன், ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டுருவேன் புறாங்களை. ஸோ ஒரு நாள் நல்லா வெயிலில் காய, ஒரு நாள் நல்லா நிழலில் இருக்கும். அப்படி மாற்றி மாற்றி போட்டு ஆல்டர்னேட் டேஸில் ஒரு 15 நாள் வரைக்கும் நான் போடுவேன். ஸோ இப்படி தான் நம்ம காய்ச்சல் போடுவோம். காய்ச்சல் போடும்போது தண்ணியில் நம்ம எப்படி போடுவோம்னா பக்கெட்டில் முக்கிட்டு அப்படியே நம்ம சத்திரியில் போட்டுருவோம். போட்டுட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள் கழித்து அந்த 5 புறாவில் நல்லா தெளிவாக கூண்டுக்குள்ளே போய் செட் ஆகக்கூடிய புறாங்க, அதாவது சத்திரி இறக்குனோனையும் கூண்டுக்குள்ளே போய் தீனி எடுக்கக்கூடிய புறாக்களை மட்டும் ஃபஸ்ட்டு நான் பின்ன ரிமூவ் பண்ணி பறக்க விடுவேன். பறக்க விடுறதுனா தரத்தெல்லாம் கூடாது. புறாவை அப்படியே தூக்கி நம்ம கீழே தான் விடணும். அதுவாக மேலே ஏறி இறங்கணும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பித்து சரௌண்டிங்கில் ஒரு சுற்றும். அது மாதிரி ஒரு 2-3 நாள் பழகிறதுக்கு அப்புறம் நல்லா புறா பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பறக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புறாவை பறத்தவே ஆரம்பிக்கணும். அது எப்படி பறத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஹைட்டான குச்சியில் ஒரு துணி, கருப்போ சிகப்போ துணியை கட்டிட்டு லேசாக ஓதுவோம். அந்த துணியை பார்த்தாலே அந்த புறா பயந்து பறக்கிற மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சு பயங்காட்டினீங்கன்னா புறா ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது பறந்தவொடனே அந்த துணி எங்கே இருக்குன்னே தெரியாமல் எங்கேயாத்துக்கு மறைச்சி வச்சுருங்க. அது இறங்கினவனையும் புறாக்களுக்கு எப்போவுமே தீனியை கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அது போய் சாப்பிட்ற மாதிரி பழகிக்கோங்க. கீழே 1-2 புறாங்களை காய்ச்சலில் இருக்கும்போது மேய விடுறது நல்லது. அப்போ தான் அது மேலேருந்து கீழே இடத்த பார்த்து பழகும். ஸோ இப்படி தாங்க நம்ம காய்ச்சல் போடுவோம். இப்போ நம்ம டெஸ்டிங் ஆரம்பிப்போம். புறாங்க எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு நான் பின்ன அவுத்து விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம புறாவை பறத்த ஆரம்பித்த உடனேயுமே புறா உயரத்தெல்லாம் ஹைட்லலாம் போய் பறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் வரைக்கும் புறா கீழே தான் சரௌண்டிங்கில் சுற்றும். அது நல்லா சுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம புறா மேலே உயரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம டெய்லியும் புறாக்களை பறக்க வைக்கிறது தான் அது ட்ரைனிங் ஆக தான் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே புறாவை பறக்க விட்டவனையும் கொஞ்சம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் புறா இப்படி தான் வானத்தில் போய் புள்ளி காட்டி மறையணும். ஸோ இந்த மாதிரி புறாங்களை நம்ம பறக்க விட்ட ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்தில் நமக்கு மட்டும்தான் அந்த புறாங்க எங்கே பறக்குதுன்றது தெரியணும். ரொம்ப சின்ன புள்ளியாக தான் தெரியும். இதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
என் புறா எங்கே பறக்குதுன்றத எவ்ரி ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை புறா கண்டிப்பாக நம்ம வீட்டை ரீச் ஆகும். எந்த திசையிலேருந்து வருதுன்றதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த மாதிரி நம்ம புறாவை பறக்க விட்டு பார்க்கத்தான் அந்த பழக்கம் வரும். இந்த மாதிரி ஹைட் ஏறி பறக்கிற புறாங்க எல்லாமே நல்ல ஒரு ஹை ஃப்ளையர்ஸ், டைமிங் சூப்பராக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி இந்த புறாங்க டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணும் போது தான் நமக்கு புறாவை பறக்க விட்டு ஸோ நமக்கு அந்த திருப்தி கிடைக்கும். ஸோ நம்ம புறா வளர்க்குறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அப்படித்தான் நம்ம ட்ரெயின் பண்ணி தான் இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பறந்த புறாக்களை தான் நம்ம செலக்ட் பண்ணி ப்ரீடிங்க்கு போடுவோம். ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இப்படி தாங்க நம்ம ட்ரைனிங் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா புறாங்களை டெய்லியும் பறக்க விடாமல் ஒரு கிளைமேட்டிக் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா கொஞ்ச நாள் புறாங்களை உள்ள ரெஸ்ட்டில் விடணும். திரும்பவும் அந்த புறாங்களை எடுத்து பறக்க விடணும். ஸோ அது பறக்கவும் செய்யணும், ரெஸ்ட்லேயும் இருக்கணும். அப்படியே புறாங்க பழகும் போது தான் அது ஸ்டாமினா, உடம்புக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் கொடுக்கணும். பறக்க விடும் போது நம்ம அந்த டயட்டை பறக்க விடுறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்படி தாங்க நம்ம ட்ரெயின் பண்ணி புறாங்களை பறக்க விட்டுறோம். ஸோ இதில் நிறையா பேர் இந்த கமெண்ட்ஸ் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல டாப்பிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன்.